ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய மகுடம் இந்த படத்துடைய முழு கதை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் ஹார்பரையே கொடிகட்டி கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரான லிங்கா. அவன் வச்சது தான் சட்டம். பல இல்லீகல் வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கான். ஒரு மிகப்பெரிய கிங் பின்னா இவன் வளம் வந்துட்டு இருக்க இவனுக்கு சில எதிரிகள் உருவாகிருக்காங்க. இந்த எதிரிகள்லாம் லிங்கா கிட்ட நேரடியாக மோத பயப்பட்டு இருக்கும்போது தான் சம்பந்தமே இல்லாம சென்னையில மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க கிருபாகரன்ற ஒரு நபர், இந்த கேரக்டர்ல நம்ம விஷால் தான் நடிச்சிருக்காரு. கிருபாகரன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ரொம்பவே பயந்த சுபாவம், தான் உண்டு தான் குடும்பம் உண்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க கிருபாகரனுக்கு அவன் வாழ்க்கையில ஒரே லட்சியம், எப்படியாச்சும் சொந்தமா அவங்களுக்குன்னு ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிருபாகரன் தான் ஃபேமிலியை கூட்டிட்டு ட்ரிப்பு கிளம்பி போறாங்க. போன அந்த ட்ரிப்ல மர்மமான முறையில் இவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம கிருபாகரன் தன்னுடைய மனைவியை இழக்கிறான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் விசாகப்பட்டினத்தில் இருக்க பெரிய கேங்ஸ்டரான லிங்காக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்ன, தன்னுடைய குடும்பம் இப்படி செஞ்சு போனதுக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிருபாகரன் எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுத்தான், இதுல அந்த கேங்ஸ்டர் லிங்கா எப்படி இன்வால்வ் ஆயிருக்கான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த மகுடம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே விசாகப்பட்டினம் கடற்கரை ஓரமாக இருக்க சில அனாதை குழந்தைங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி ஒரு கும்பல் பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்கு. அந்த கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் லிங்கா. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பலில் நம்ம எதுக்காக பிச்சை எடுக்கணும், நான் இதுலேருந்து தப்பிச்சு வெளியே போய் எனக்கான வரலாறை நானே படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லிங்கா அந்த கும்பலை விட்டு தப்பிச்சு போறான். அப்படி இவன் தப்பிச்சு போனதும் இவன் கூடவே இன்னொரு பையனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இப்படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த விசாகப்பட்டினம் ஹார்பர்ல பெரிய ரவுடி கிட்ட இருந்து சில பொருட்களை திருடிட்டு போயிடறானுங்க. அப்படி திருடிட்டு போனாத பிளாக் மார்க்கெட்ல விற்கும் போது தான் நிறைய பணம் பாக்குறானுங்க. அப்ப முடிவு பண்றான் நம்ம லிங்கா, இந்த உலகத்துல நேர்மையா சம்பாதிச்சாலாம் மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் போக முடியாது. சோ அதனால இந்த குறுக்கு வழி தான் சரியான வழி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த விசாகப்பட்டினத்துல ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷிப்புக்கு நான் முதலாளி ஆவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பல இல்லீகல் வேலையில ஈடுபட போறான்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் கூடவே இன்னொரு பையனும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி இந்த கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறான்ற மாதிரி கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. கற்பனா இப்போ கரண்ட்ல சென்னையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிருபாகரனை தான் காட்டுறாங்க. அவன் உண்டு, அவன் ஒய்ஃபு, குழந்தை குட்டின்னு ரொம்பவே ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவங்க, யார் வம்புக்கும் போக மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட உலகமே அவனுடைய மனைவியும் குழந்தைங்க தான். குடும்பத்தை ஓட்டுறதுக்காக நம்ம ஹீரோ மெடிக்கல் ரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான். எந்த வகையிலுமே குறுக்கு வழியில் நம்ம சம்பாரிச்சிடவே கூடாது, எதுவாக இருந்தாலும் நேர்மையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டவன் தான் கிருபாகரன். இவனுடைய ஃபீல்டில் இருக்க மற்ற மெடிக்கல் ரப்பெல்லாம் பல கோல்மால் வேலைகள் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறான். இவனுடைய மெடிசன்ஸை யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. இப்படிதான் என்னோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. இவனுடைய மனைவியா துஷாரா விஜயன் தான் வராங்க. அவங்க தான் குடும்பத்தில் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்திருக்காங்க. எப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனாலும் எப்போதான் கார் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ துஷாராவை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அப்பா கிட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பாரு. அது என்ன பொய்னா, இந்த மாதிரி என்கிட்ட சொந்தமா ஒரு கார் இருக்கு அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லி தான் பொண்ணை கட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா இவர்கிட்ட எந்த ஒரு காரும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமா அவருடைய மாமனாரை ஏமாத்துற விதமா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய காரை கொண்டு வந்து இவர் வீட்டு வாசலை நிற்க வச்சு எப்படியோ ஒப்பேத்தி ஏமாத்திட்டு இருக்காரு. இப்படியே எவ்வளோ நாள் தான் ஏமாத்திட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, புதுசாக நமக்குன்னு ஒரு கார் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் திட்டவட்டமாக சொல்ல, நம்ம ஹீரோ சரி ஓகே கார் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒவ்வொரு கார் ஷோரூமாக போகிறாரு. ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய சிவில் ஸ்கோர்னாலையும் அண்ட் இவர் பார்த்துட்டு இருக்க ஒரு டெம்பரவரி வேலை, ஸோ இதனாலேயே எந்த ஷோரூம்லையும் இவருக்கு கார் லோன் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் குழந்தைங்களையும் ஒய்ஃபும் கூட்டிகிட்டு ஷோரூம் போகும்போதெல்லாம் இவங்களுக்கு மிஞ்சறது என்னவோ ஏமாற்றம் தான். ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைங்க ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் அப்பா கார் வாங்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ குழந்தைங்களோட பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தெரியாதனமா சிக்னல் இருந்த ஒரு BMW கார் மேலே தெரியாமல் மோதிடுறாரு. அந்த காரில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் விழுந்ததும் அந்த கார் ஓனர் இறங்கி வந்து, டேய் நீ எல்லாம் என் கார் பக்கத்தில் நிற்கிறது கூட தகுதியே கிடையாது, ஆனால் கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிட்டு வந்து இப்படி உடச்சிட்டா, ஒன்றரை நான் வண்டியை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி மிடில் கிளாஸுங்கெல்லாம் இந்த ரோட்டில் போகவே கூடாது, இந்த கவர்மெண்ட் இருக்கே எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கும் உங்களை மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களையும் ஒரே ரோட்டில் போக வைக்கிறதே பெரிய தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். இந்த சம்பவத்தினால் நம்ம ஹீரோ என்ன தான் கடுப்பானாலும் இவனுக்குள்ளே இருக்க அந்த கோவம் அதை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவமானப்பட்டு கூணி குறுகி அங்கேருந்து வந்துடுறான். ஆனால் இது எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த குழந்தைங்க, அப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு
இன்னைக்கே நம்ம அதே மாதிரி ஒரு BMW கார் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குவோம்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க பணம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன், இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு BMW கார் வாங்குறாரு. அவ்வளோதாங்க. அந்த BMW கார் வாங்கினதும் இவங்க குடும்பத்தில் பயங்கர சந்தோஷம், குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபான துஷாரா, இவங்களும் அப்பாடா 10 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு எப்படியும் ஒரு நல்ல கார் வாங்கியாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக நம்மளுடைய மாமனாரை ஏமாற்றிட்டு இருக்கோமே, ஸோ முறையாக நம்ம மாமனார் தான் இந்த காரில் ஏற்றி கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு ஒரு ரைடு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே குடும்பமாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹில் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோ தான் குடும்பத்தை கூட்டிட்டு ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்களோட ட்ரிப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அதே விசாகப்பட்டினம் ஹார்பரை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் உருவாகி இருக்கான். அந்த ஹார்பரில் நிற்கிற பல கப்பல் இவனுடைய பேர்லாம் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஹார்பருடைய கிங் பின்னா இவன் வளம் வந்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்லை, படத்துடைய ஆரம்பத்தில் 1965 பிச்சைக்காரங்கிட்ட தான் தப்பிச்சு வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்க போறேன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் சொன்னால, அந்த பையன் லிங்கா, எஸ் அவன் தாங்க இன்னைக்கு வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா கட்டி ஆண்டுட்டு இருக்கான். அவனுக்கு ரைட் ஹேண்டா ஜான் விஜய், அவனும் கூட இருந்துதான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை 2 பேரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஹார்பர்ல எந்த ஒரு ஸ்மக்லிங், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இது எதுவாக இருந்தாலும் லிங்காவை மீறி தான் போகணும். இப்படி இருக்கும்போது தான் அதே ஊர்ல இன்னொரு 2 கேங்ஸ்டர் இருக்கானுங்க. அவனுங்கள இந்த கேங்ஸ்டர் லிங்கா போய் மீட் பண்ணி, இங்க பாரு இந்த ஹார்பர்ல எந்த பொருள் ஏற்றி இறக்கணும்னாலும் எனக்கு சேர வேண்டிய கொடுத்தா தான் நடக்கும், அப்படி இல்லைனா ஒரு பயலும் இங்கே தொழில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டிட்டு போறாரு. இவருடைய மிரட்டலை பார்த்தா அந்த 2 கேங்ஸ்டருக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டே நம்ம தொழில் பண்ணுறது, ஒரேடியாக இந்த ஆளை காலி பண்ணிட்டு இவருடைய இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில எதிரிகள் உருவாகிறாங்க. அதில் இந்த 2 கேங்ஸ்டர் முக்கியமான ஆட்கள். இப்படி விசாகப்பட்டினம் ஹார்பரே கலக்கிட்டு இருக்க கிங்பீனான லிங்காவுடைய கதை ஒரு பக்கம் பேரலாக போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு தான் குடும்பத்தோட காரில் ட்ரிப் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய குடும்பம் தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா ஊட்டி மலை ரோடு அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது இவங்கள ஒரு கார் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஃபாலோ பண்ணுற அந்த காருக்குள்ளே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி கெடாமாடு மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு கட்டத்தில் காரில் இருக்க நம்ம ஹீரோவை பார்க்குறானுங்க. என்ன இவன் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் லிங்கா மாதிரியே இருக்கான் அப்படி மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல லெனின்ன்ற ஒரு கேங்ஸ்டர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து, இவன் பார்க்கறதுக்கு லிங்கா மாதிரியே இருக்கான், இவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரி சராமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட் அவுட்டில் நம்ம ஹீரோ குடும்பத்தை சேர்ந்த அவனுடைய ஒய்ஃபும் பெண் குழந்தையும் ஸ்பாட்லேயே இறந்து போயிடறாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஹீரோவால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவன் பார்க்குறதுக்கு அப்படியே விசாகப்பட்டினத்தில் இருக்க கேங்ஸ்டர் லிங்கா அவனுடைய தோற்றத்திலே இருந்ததுனால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் லிங்காவுடைய ஆட்கள்ன்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவ்வளோதாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெறியா வரான். மனைவியும் பெண் குழந்தையும் இழந்த நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளையும் நம்ம பையனை கூட முடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ தான் பையனை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். அதுக்கப்புறம் இறந்து போனா தான் மனைவி பெண் குழந்தைங்க அவங்களுக்கான இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த இறுதிச் சடங்குக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விசாகப்பட்டினத்தையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேங்ஸ்டரான அந்த லிங்கா அவன் வந்திருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கிட்டே பயங்கர கோவத்தோட, உன் கூட இருந்தா இப்படிதான் தினம் செத்து பிழைக்கணும் தான் உன்னை விட்டு கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒதுங்கி வந்து எனக்கான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் உன்னால பார்த்தியா இன்னைக்கு நான் குடும்பத்தை இழந்து எப்படி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கோவமாக திட்டுறாரு. இங்கே தான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக லிங்காவோடைய ஒரே பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோவான கிருபாகரன். அவங்க அப்பா பண்ணுற அந்த கேங்ஸ்டரிசம், இல்லீகலான சில ஸ்மக்லிங் இதெல்லாம் அந்த ஹார்பரில் பண்ணிட்டு இருக்காருல, இது எதுவுமே பிடிக்காத நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுடைய முகத்திலே முடிக்கூடாதுன்றதுக்காக தான் ஒதுங்கி வந்து இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் லிங்காவுடைய எதிரிகளில் சில பேர் அவனை பழி வாங்கணுன்றதுக்காக அவனுடைய உருவ தோற்றத்திலே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிருபாகரனை போட்டு தள்ளுறதுக்காக தான் லிங்காவோட எதிரி கேங் ஊட்டிக்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல லெனின்ற அந்த கேங்ஸ்டர் லிங்கா உருவத்திலே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்ததும், இவனை விடாதீங்க, இவனை போட்டு தள்ளுங்க, இவனை போட்டு தள்ளினா தான் அவங்க அப்பா அங்கே கொஞ்சம் ஆஃப் ஆவான் அப்படின்ற மாதிரி கூலிப்படையை விட்டு ஷூட் பண்ண வச்சிருக்கானுங்க. இந்த ஷூட் அவுட்ல தான் நம்ம ஹீரோ தான் மனைவியும் பெண் குழந்தையும் இழக்கிறான். இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய அப்பன் காரணமா இருக்கான்னு சொல்லிட்டு கொலை வெறியில அவங்க அப்பனை திட்டிட்டு போக, தான் பையனுடைய மனைவி பெண் குழந்தையை கொண்டவங்களை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லிங்கா ஒரு பக்கம் அந்த லெனின் கேங்க போடுறதுக்காக கிளம்புறாரு. இந்த கேப்ல லிங்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜான் விஜய் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ சின்ன வயசுலேருந்தே உங்கள் அப்பாவை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் மோசமான ஆள் இல்லடா, அவர் எப்படிப்பட்டவர் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள போறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் லிங்காவும் இந்த ஜான் விஜயும் 80s காலகட்டத்தில் விசாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு பெரிய டான் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கண்ட்ரோலில் அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு. அந்த மீன் மார்க்கெட் முழுக்க பல பெண்கள், பல குடும்பங்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் மீன் வியாபாரம் பண்ணி வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க.
ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு சாதாரண மீன் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை பயன்படுத்தி தான் லிங்கா வேலை பார்த்துட்டு இருக்க அந்த டான் இருக்கால, அவன் பல இல்லீகல் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். முக்கியமா இந்த போதைப் பொருள், ஆயுதங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ போலீஸ் வந்து இந்த கேஸ்ல லிங்காவையும் லிங்காவுடைய ஃப்ரெண்டையும் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. என்னதான் இவங்க ஜெயிலுக்கு போனாலும் உடனே 2-3 நாள்ல பெயில் போட்டு அந்த டான் இவங்களை வெளியில் எடுத்துருவான். அந்த டான் கீழே லிங்கா வேலை பார்க்குற வரைக்கும் அவருக்காக பயங்கர விசுவாசியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. லிங்காவுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த மொத்த மீன் மார்க்கெட்டே இயங்கிட்டு இருந்திருக்கு. அந்த மீன் மார்க்கெட்டில் இருக்க ஒரு லேடி கேரக்டர் தான் அஞ்சலி. ரொம்ப நாளாவே நம்ம லிங்காக்கு அஞ்சலி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. போயிட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அஞ்சலி லிங்காவுடைய ப்ரப்போசலை ஏத்துக்கவே இல்லை. காரணம், இவன் ஒரு மோசமான கேங்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனாலே அவனை திட்டி அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் விடாம வச்சா நம்ம லிங்கா தொடர்ந்து அஞ்சலி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். லிங்காவை பத்தி முழுசா புரிஞ்சிக்காத அஞ்சலிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமா சில விஷயங்கள் தெரிய வருது. அவன் வெளியே தான் பார்க்க ஆள் ஒரு மாதிரி கரடு முரடான இருப்பான். ஆனா உண்மையிலேயே அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு. அவன் நிறைய சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இங்க இருக்க ஏழை எளிய மக்களுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கான். பெருசா எந்த ஒரு தப்பான தொழில ஈடுபடுறது இல்ல. அவனுடைய முதலாளி என்ன டானுக்கு தான் அவன் விசுவாசியா இருக்கான். மற்றபடி அவன் ரொம்ப தங்கமானவன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நிறைய பேர் சர்டிஃபிகேட் கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அவனுடைய லவ் ப்ரப்போசலை ஏத்துக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. அப்படி லிங்காக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறான். அப்படி இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை தான் படத்துடைய ஹீரோவான நம்ம கிருபாகரன். இப்படி நம்ம லிங்கா குடும்பஸ்தன் ஆனதுக்கு அப்புறம் இவன் வேலை பார்க்குற அந்த டான்காக அப்பப்போ ஜெயிலுக்கு போறது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாரு. அதே சமயம் அந்த டான் அந்த மீன் மார்க்கெட்டை பயன்படுத்தி பல இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்கான்ல, இந்த விஷயம்லாம் நம்ம லிங்காக்கு பெருசா தெரியாமலே இருந்திருக்கு. ஆனா அஞ்சலி மூலியமா ஒரு கட்டத்துக்கு மேல இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய முதலாளி ஒன்றும் உத்தமம் கிடையாது. அந்த மீன் மார்க்கெட்டை வச்சு அவன் பல திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக தான் அவன் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அந்த மீன் மார்க்கெட்ல வேலை பார்க்குற லேடிஸுங்களுக்கு இவன் பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால ஏகப்பட்ட ஆபத்துகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்ல, ஓகே இனி இந்த மீன் மார்க்கெட்ல எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. இந்த டானோட ஆட்கள் கிட்ட சொல்லி இந்த மீன் மார்க்கெட்ல எந்த ஒரு சரக்கையும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த டான் ஒரு மாதிரி வெறியா வரான். அடுத்த சீன்ல லிங்காவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. எப்போ இவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாலும் 2 நாள்ல பெயில்ல வெளில வந்துருவாரு. அதுக்கு காரணம் அவருடைய முதலாளி. ஆனா இந்த முறை ஜெயிலுக்குள்ளேயே உங்களை வச்சிருக்காங்க, உங்களை ரிலீஸே பண்ணல. அதுக்கு காரணம் யாரான்னு பார்த்தா அது அந்த முதலாளி தாங்க. ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புற அந்த கேப்ல அந்த மீன் மார்க்கெட்டே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கு காரணம் போலீஸ்காரங்க லிங்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற அன்னைக்கு காலையில தான் லிங்காவுடைய முதல்ல அந்த டானை மீட் பண்ணி இதுக்கு மேல அந்த மீன் மார்க்கெட்ல எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டு வந்திருப்பாரு. என்னடா இவன் நமக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரவன் நம்மளே எதிர்த்து கேள்வி வைக்கிறானா, எல்லாம் அந்த மார்க்கெட்டுக்காக தானே, அதை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அப்போவே இந்த டான் முடிவு பண்ணிடுறான். அதுக்காக தான் நம்ம ஹீரோவையும் நாசுக்கா வழக்கம் போல எப்படி போலீஸ்காரங்க போய் கேஸ்ல ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்களோ அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிறாங்க. இந்த கேப்ல அந்த மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ணி இந்த மார்க்கெட் மொத்தமா இந்த டான் அவனுடைய கண்ட்ரோல கொண்டு வரதுக்காக பெரிய கேங்க அனுப்பியிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுடைய மனைவி அஞ்சலி மூலியமா ஹீரோக்கு தெரிய வருது. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே ஹீரோக்கு ஒரு டேப் ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. அந்த டேப் ரெக்கார்டு அவருடைய மனைவி அஞ்சலி கிட்ட தான் வந்திருக்கு. உடனடியாக நம்ம மார்க்கெட் போங்க, உங்க முதலாளி அங்க இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு நோக்கிறதுக்காக ஆட்கள் அனுப்பியிருக்கான், தயவு செஞ்சு அங்க போய் எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி டேப் ரெக்கார்டில் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோ அந்த மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க பெண்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போறாரு. அங்கே போடுறது ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் அந்த டானோட ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு மீன் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டிலேயுடைய மனைவி குத்துயிரும் கொலையுமா இருக்காங்க. என்னடா நடந்திருக்குன்னு பார்த்தா அஞ்சலி அந்த டேப்பை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அதில் இவங்களுக்கும் ஆபத்து இருக்கு, அந்த டான் இவங்களை கொல்றதுக்காகவும் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பியிருக்கான்ற விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒத்த உசரை விட அங்கே பல உயிர் இருக்கு, ஸோ நீங்கள் அங்கே தான் முதல்ல போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வீட்லயும் ஆபத்து இருக்குன்ற விஷயத்த பெருசா கேட்காமலே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்திட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள ஹீரோவுடைய மனைவிய சரமறையா வெட்டி வீசிட்டு போயிருக்கானுங்க. அவ்வளவுதாங்க, லிங்கா கண்ணு முன்னாடி அவன் ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண அஞ்சலி இறந்து போயிடா. சின்ன வயசுலேயே அம்மாவுடைய இழப்பை பார்த்த கிருபாகரன் அம்மாவுடைய இறப்புக்கு முக்கிய காரணமே என்னுடைய அப்பாவான லிங்கா தான். அவர் நினைச்சிருந்தா வந்து காப்பாத்திருக்கலாம், ஆனா அவர் விட்டுட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவர் பண்ணிட்டு இருக்க இந்த தொழில். இதனால தான் நான் இன்னைக்கு என்னுடைய அம்மாவை எழுதிட்டு நிற்கிறேன். இதுக்கு மேல இந்த ஆள் கிட்ட இருக்கவே கூடாது, இவன் மூஞ்சில முடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே கிருபாகரன் அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப் நம்ம ஹீரோ சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்படி இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஜான் விஜய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கும் போது, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் உன் அப்பா ஒன்றும் அவ்வளோ மோசமானலாம் இல்லடா, அவனை நீ புரிஞ்சுக்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஜான் விஜய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இன்னமும் அவங்க அப்பா மேல நம்பிக்கையே வரல. எனக்கு தெரியும்டா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல,
ஆனால் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா ரெக்கார்ட் பண்ண அந்த டேப்பு கேளு அப்படின்ற மாதிரி அந்த டேப்பு போட்டு காட்டுறாரு. அந்த டேப்பில் அஞ்சலி பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் ஹீரோ கேட்குறான். அது கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி கண் கலங்குறான். ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா தான் அப்பனை இவன் புரிஞ்சுக்காமலே அவர் விட்டு ஒதுங்கி வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பா கேங்ஸ்டர்லேயே ஒரு நல்ல கேங்ஸ்டர், அங்கே இருக்க மக்களுக்காக தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் இந்த இடத்துல இவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷமா ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு ஜான் விஜய் இல்லடா உன் நைனா லிங்கா தான் உன்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தடுத்துட்டாரு. உன் பார்வைக்கு அவன் வில்லனாவே இருக்கணுன்ற மாதிரி தான் அவன் நினைச்சான். அதுக்கு காரணம் அம்மாவோட இழப்புக்கு அவன் தான் காரணம்ன்ற மாதிரி அவன் இன்னி வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனை விட்டு ஒதுங்கி நீ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதை தான் அவனும் விரும்பினான். உன்னுடைய பார்வையில் அவன் எப்பவும் அவன் தன்னை வில்லனா தான் இருக்கணும், ஏன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த லைனுக்குள்ள நீ வந்துடவே கூடாதுன்றதுலயும் அவன் உறுதியா இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் லிங்காவை பத்தி பல விஷயங்கள் ஜான் விஜய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா தான் அப்பாவை நம்ம புரிஞ்சுக்காம விட்டோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஆல்ரெடி லிங்காக்கு பல எதிரிகள் உருவாகியிருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே லிங்காவுடைய இடத்த பிடிக்கணும். ஹார்பர்ல அவன் வச்சதான் சட்டம் ஒரு மிகப்பெரிய கிங் பின்னா வளம் வந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே அங்க இருக்க மற்ற கேங்ஸ்டர்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள், இன்னும் மற்ற மோசமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, இது அத்தனையுமே நம்ம லிங்கா தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான எந்த ஒரு பொருளையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அது மூலியமா எவ்வளவு கோடிகள் வந்தாலும் அந்த தொழிலை மட்டும் நடத்தவே விடக்கூடாது, மற்றவங்களையும் அதை பண்ண விடக்கூடாதுன்றதுல ஃப்ரீயா இருந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல கேங்ஸ்டரா தான் அந்த ஊர்ல வளம் வந்துட்டு இருக்கான். இவனால பல குடும்பங்கள் அங்க பொழைச்சிட்டு இருந்திருக்கு. இவனை எப்படியே விட்டா நம்மளால இங்க தொழில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மற்ற கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி லிங்காவை அழிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. இந்த இடத்துல நம்ம லிங்கா சோலோவா பயங்கரமா ஃபைட் பண்றான். இவனால முடிஞ்ச அளவுக்கு அங்க வந்திருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்க பார்க்கறான். ஆனா இவனால முடியலைங்க. கடைசியில அந்த எதிரிகள் கையால லிங்கா இறந்தே போயிடறான். தான் அப்பா இப்படி இறந்துட்டார்ன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோ கிருபாகரனால பொறுத்துக்க முடியல. நேராக இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹார்பர் தான் கிளம்பி போகிறாரு. அங்கே போனதோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, இத்தனை வருஷமாக எங்களை எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்த உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, உங்கள் அப்பாவுடைய இடத்துக்கு நீ தான்ப்பா வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கட்டி ஆண்டுட்டு இருந்த அந்த மகுடத்தை கொடுக்குறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய பொசிஷனுக்கு வந்தாலும் அவங்க அப்பாவை கொண்டு அந்த கேங்கை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் குறியா இருக்காரு. ஆரம்பத்தில் பயந்த சுபாவமாக இருந்த நம்ம ஹீரோ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி கிட்டத்தட்ட லிங்காவுடைய 2.0 வருஷனா நம்ம ஹீரோ உருமாறி அவங்க அப்பாவை கொண்டு அந்த கேங்கை எல்லாரையும் முடிக்கிறாரு. இப்படி அங்கே தீங்கு விளைவிக்கிறதுக்காக வந்திருக்கூடிய எல்லா கேங்ஸ்டர்ஸையும் அழிச்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுடைய இடத்துக்கு இவனை உட்கார வச்சிருக்காங்களே, அந்த மக்கள் கிட்ட என்னதான் எங்க அப்பா உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருந்தாலும் வெளியுறத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மோசமான கேங்ஸ்டரிசம் பண்ணி நல்லதே பண்ணாலும் அது நேர்மையான வழி கிடையாது, இந்த சிஸ்டத்தை நான் மொத்தமா ஒழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க இருக்கவங்க நீங்க எல்லாருமே நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தான் பையனை கூட்டிட்டு திரும்ப சென்னைக்கே வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்ம ஹீரோ லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த மகுடம் என்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டடா பாய்.